நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி. இன்றைய நகர்வட பகுதியில் நாம் பார்க்க இருப்பது தமிழக அமைச்சரவையில் விளையாட்டுத்துறை குன்னூர் பகுதியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களுடைய மாவட்ட துறை செயலாளராக இருக்கின்ற கோவர்த்தனம் ராமசாமி அவர்கள் சர்க்குரம் என்ற பள்ளியிலே பயின்று வருகின்ற மாணவர்களை எல்லாம் கோவைக்கு அழைத்து சென்று மாமன்னன் திரைப்படத்தை பார்க்க வைத்து அந்த சீர்திருத்தும் கருத்துக்களை அவர்கள் உள்ளத்திலே பதிய வைக்கட்டும் என்று மகிழ்ச்சியோடு அழைத்து சென்றதை ஏற்கனவே நாம் நமது நகரம் மூலமாக பார்த்திருக்கிறோம். அழைத்து செல்லுகின்ற போதே அந்த மாணவர்கள் மகிழ்ச்சியை ஆனந்தத்தை வெளிப்படுத்தி இளைஞரணியைச் சேர்ந்த கோவர்த்தனம் ராமசாமி அவர்களையும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர்களோடு சகஜமாக மகிழ்ச்சியாக உரையாடி தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டதை பார்த்தோம். இப்போது அந்த திரைப்படத்தை திரை அரங்கத்திலே அமர்ந்து இளைஞர்களுடைய மாவட்ட துணை அமைப்பாளராக இருக்கின்ற தம்பி கோவர்த்தனம் ராமசாமி அவர்களோடு மற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களோடு அந்த மாணவர்கள் படத்தை பார்த்து பரவசம் அடைகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். கோவர்த்தனம் அவர்கள் கேட்கிறார்கள், படத்தை பார்த்தீர்களே, படம் நன்றாக இருக்கிறதா என்று கேட்கின்ற போது, அருமையான படம், நல்ல படம், சீர்திருத்தும் கருத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள். இதோடு உடன் வந்த ஒரு பெரியவர் சொன்னார், அன்றைக்கு பராசக்தி என்ற திரைப்படத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய கருத்தான வசனங்களை போல இதிலும் உன்னத காட்சிகளும் உன்னத வசனங்களும் இடம்பெற்றது என்று சொன்னார் என்று நமது நகர்வள பகுதிக்கு கோவர்த்தனம் ராமசாமி அவர்கள் தெரிவித்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் திரும்பி வருகின்ற பேருந்தில் கோவர்த்தனம் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தை காண்பித்த மகிழ்ச்சியை அந்த மாணவர்கள் பகிர்ந்து கொண்டு கைதட்டி எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த படத்தை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணிகளை சேர்ந்தவர்களுக்கும் அண்ணன் கோவர்த்தனம் ராமசாமி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் என்று தெரிவித்ததாக நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த காட்சிகள் எல்லாம் நமது ஒளிப்பதிவாளர் அஜிஸ் தாலிக் அவர்கள் படம்பிடித்து வழங்கியிருக்கிறார். நமது சிறப்பு செய்தியாளர் ஆஷா அமீர் அவர்கள் மேட்டுப்பாளையம் பகுதியிலே இருந்து இதனை நமக்கு நகர்வள பகுதிக்கு இந்த தகவலை தந்திருக்கிறார். உங்க சார்பில் உங்க வார்டன் நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், சரியா? உங்க சார்பில் வந்து சொல்லி உங்க வார்டன்ட்ட அவர்கிட்ட ஒரு 2 விஷயம் மட்டும் பேசிக்கிறோம். படம் எல்லா பசங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கு. அவங்களே விருப்பப்பட்டு கேட்கறது. இன்னைக்கு எல்லாமே சந்தோஷமா இருந்தாங்க, முடிஞ்சனே சொன்னாங்க சார். எல்லாருமே சந்தோஷம். இதுல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டது நாங்க எல்லாமே தான். ஏன்னா வந்து நம்ம கோவர்த்தன் தான் கூட வந்து நம்ம எல்லாமே சேர்ந்து படத்தை பார்த்தோம். இந்த படத்துல நீங்க கத்துக்கிட்டு ஒரு 2 விஷயத்துக்கு சொல்ல முடியுமா? இந்த படத்துல கற்றுக்கிட்டது இன்னும் நம்ம பழைய காலம் மாதிரியே இல்லாம ஜாதி மத வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்தியாவில் மக்களை வந்து ஜாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் பிரிக்க முடியாமல் தமிழ்நாடு மட்டும் திகழ்றதுன்னா காரணம் திராவிடம் தான். இல்லைன்னா பிரித்து எப்படியோ அதனால் நம்ம வந்து அதனால தான் நம்ம வந்து ஸ்கூல் கல்வி தான் நமக்கு எல்லாமே மாற்றோம். இதெல்லாம் வந்து காமராஜர் பின்பற்றினார். அதுக்கப்புறம் திராவிடம் தான் நம்ம வந்து படிக்க வச்சது. அதனால நம்ம நல்லா படிச்சு நம்மளும் யாருமே ஜாதி மத வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இப்போ நம்ம சமூக நீதி சுயமரியாதை சொன்னதை அவர் விரிவாக சொன்னாரு, முக்கியமாக சொல்லியிருக்கோம். ஓகே, எல்லாம் வந்தவங்களுக்கு அனைவருக்கும் எல்லாருமே நம்ம வந்து சொந்த ஊருக்கு கிளம்ப போறோம். நம்ம இன்னைக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா?
ஹாப்பியா? சரி, இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் நானு. நம்ம போன வாரம் என்ன பேசணும்? கல்வி காமராஜர் இன்னைக்கு லைப்ரரி போலான்னு இருந்தோம். வேற ஒரு ப்ரோக்ராம் ஸ்கூல்ல இருந்ததுனால பண்ணோம். ஸோ அடுத்த இன்னும் ஹாப்பி ஸ்ட்ரீட் முடிச்சாலுமே நம்ம ஊட்டிக்கு லைப்ரரிக்கு நம்ம ஒரு இன்னொரு ட்ரிப் போகிறோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றி. எல்லாம் கை கட்ட சொல்றா. ஏத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வா